ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த விடயத்தை நினைவு கூறியவனாக எனது தலைமை உரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபிகளாருடைய வார்த்தைகள் அதிலே சிறப்பம்சம் என்னவென்றால், ஒரு சிறிய குறுகிய ஒரு வார்த்தையாக இருக்கும், அதில் ஒரு பெரிய ஒரு கருத்து அங்கே பொதிந்திருக்கும். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அது சும்மா சொல்லப்பட்ட விடயம் அல்ல. பிள்ளையின் எதிர்கால நடவடிக்கைகள் அனைத்திற்கும், நான் எதிர்காலம் என்று சொல்வது நாளை மறுமை நாளில் கூட அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையாக நல்ல பிள்ளையாக வருவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இந்த பெற்றோர்கள். அதிலே பிரதானமானவர் தாய். எனவே இந்த கூட்டத்தில் கூட தாய்மார் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள், தந்தைமாரும் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த உலக வழக்கில் உள்ள ஒரு செய்தியையும் நான் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, பூவை செங்குட்டுவன் சொன்ன விடியல். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை சொல்வதனூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்ல வருகின்றார்கள் என்ற அந்த விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தையானவர் ஒரு பிள்ளையின் ஹீரோ. அந்த பிள்ளைக்கான பிள்ளை எந்தெந்த விடயங்களில் வழிகாட்டல்களை ஆலோசனைகளை நாடுகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் அந்த பிள்ளை தந்தையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். எனவே தந்தைமார் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய வழிகாட்டல்களை ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாடசாலையை பொறுத்தவரையில் பாடசாலையின் அனைத்து விடயங்களும் வெற்றி, பாடசாலையின் பெயர் நாமம், அனைத்து விடயங்களும் இருக்கின்ற ஒரே ஒரு தலைப்பு எடுத்து பார்த்தால் அது ஒழுக்க விழுமியங்கள் என்று சொல்லலாம். பாடசாலையின் ஒழுக்கம் மேலோங்கும் போதுதான் அந்த பாடசாலையின் பெயர் நாமம் இந்த பார் போற்றக்கூடிய ஒரு பாடசாலை பெயர் நாமமாக பாடசாலையாக மில்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகள் எவ்வாறு பாடசாலைக்கு வர வேண்டும், எவ்வாறு அந்த பாடசாலையில் இருக்க வேண்டும், எவ்வாறு பாடங்களின் போது தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த பாடத்தில் நாங்கள் மும்முரமாக முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து விடயங்களும் இந்த ஒழுக்க விழுமியங்களோடு வருகின்றது. பாடசாலையின் பொறுப்பு, பாடசாலை நான் பார்ப்பது ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்டரி. இந்த பாடசாலைக்கு மனிதர்களை உள்வாங்கி மனித புனிதர்களை வெளியாக்கும் ஒரு ஃபேக்டரி. உண்மையில் சொல்ல போனால் தொழிற்சாலை என்று சொல்வது நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், உள்ளீடும் வெளியீடும் வித்தியாசமாக இருப்பதுதான் கைத்தொழில். உள்ளீடு ஒன்றாக இருக்கும், வெளியீடு வித்தியாசமாக இருக்கும். பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொழிற்சாலை. மனிதர்களை உள்வாங்கி மனித புனிதர்களை வெளியாக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடம். இரண்டு கண்களில் ஒரு கண் தான் பாடசாலை. அந்த பாடசாலையின் விடயம் ஒரு பொறுப்பு, ஒழுக்கம், கல்வி, இது ரெண்டையும் தான் மையமாக வைத்திருக்கின்றது. எனவே பாடசாலையின் பிள்ளைகளின் ஒழுக்கம், கல்வி, இவைகள் இரண்டும் ஒரே நேரத்தில் போஷிப்பதற்குரிய இடமாக மாற்றம் அடையும் போது எமது பாடசாலை சிறந்த பாடசாலையாக மிளிரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இங்கே காலையில் ஒளி காண்பிக்கப்பட்ட குர்ஆன் ஆயத்தை நான் ஒரு சிறு வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அரைத்தல்லதி யுகதிபு
மார்க்கத்தை பொய்யாக்குபவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? இறைவன் கேட்கின்றார். அவர்கள் தான் உணவளிப்பவர்களை கூட தடுப்பார்கள் என்று அந்த குர்ஆன் ஆயத் கூறுகின்றது. அதாவது உதவி செய்பவர்களை கூட அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மார்க்கத்தை கல்வியை போதிக்கக்கூடிய பிரதான இடங்களில் ஒன்றுதான் பாடசாலை. பாடசாலைக்கான அந்த முன்னேற்றம் என் கண்முன்னே தென்படும் போது அவற்றுக்கான சிற்சில இடர்பாடுகள் அங்கே தோன்ற காரணமாக அமையும். இவைகளை நாங்கள் இனங்கண்டு அவற்றை கிண்டி எறிவதனூடாக பாடசாலையின் முன்னேற்றத்தை எம்மோடு இணைத்துக் கொள்ளலாம் என்பது திண்ணம். அந்த பாடசாலையின் ஒழுக்க நடவடிக்கையின் பிரதானமான விடயம் பாடசாலையின் சீருடை. பாடசாலையின் சீருடை எவ்வாறு அமைய வேண்டும்? பாடசாலைக்கு ஒரு சீருடை இருக்கின்றது. அந்த சீருடை சிறப்பாக அமைய வேண்டும். எனவே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பும் போது நீங்கள் கண்ணாடிகளாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளையின் பிரதிபிம்பத்தை நீங்கள் எடுத்துக்காட்டக்கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும். பிள்ளை பாடசாலைக்கு செல்லும் போது தன்னுடைய பிரதிபிம்பம் சிறப்பாக அமையும் போது, சுத்தமாக அமையும் போதுதான் பாடசாலையின் அந்த பேர்நாமம், கௌரவம் பாதுகாக்கப்படும். அது பெற்றோர்களாகிய உங்களின் கைகளில் இருக்கின்றது. பிள்ளை பாடசாலைக்கு செல்லும் போது ஆமான் பெய்வா இப்படி சொன்னாலே அந்த பிள்ளையை ஒரு நோக்க வேண்டும். இவன் பாடசாலைக்கு உகந்த முறையில் செல்கின்றானா, அந்த சீருடையை இவன் கண்காணித்திருக்கின்றானா என்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். பாடசாலைக்கான சீருடை வழங்கப்படுகின்றது, அவற்றை சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களோடு தொடர்பான விடயம்தான் அந்த பாதணி, சப்பாத் அணிவது. எமது பிரைமரி செக்ஷனை பொறுத்தவரையில் அந்த சப்பாத்துக்கள் நாங்கள் காலணிகளை நாங்கள் வரையறை செய்திருக்கின்றோம். கருப்பு சப்பாத் அணிந்து வர வேண்டும். அது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும். எனவே அது தீர்க்கமான ஒரு விடயமாக உங்கள் உள்ளத்தில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனது பிள்ளை பாடசாலைக்கு செல்லும் போது வெள்ளை சீருடை அணிந்து, அதே நேரம் நீல காட்சட்டை அணிந்து, கருப்பு பாதணிகளை அணிந்து, பேட்ச் அடிக்கப்பட்டு, தலை சீவப்பட்டு, சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு பாடசாலைக்கு நாங்கள் அனுப்புகின்றோம் அந்த உணர்வோடு அந்த பாடசாலைக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். கனவு காணுங்கள் செய்வதற்கு கனவு காணுங்கள். யார் சொன்னது என்று கேட்டால் இங்க இருக்கின்ற அனைவரும் சொல்வார்கள். இந்தியாவின் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம். கனவு காணுங்கள். உண்மையாக 100 வருடங்களை தாண்டி 101வது வருடத்தில் கால் பதித்திருக்கக்கூடிய ஜாகிரா பாடசாலை பல கனவுகள் கண்டிருக்கும். இன்னும் பல கனவுகளை கண்டு கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் கண்ட கனவுகள் சில நேரம் எமது கைகளுக்கு எட்டாத நிலையில் இருந்திருக்கிறார். ஆனால் 101வது வருடத்தில் நாங்கள் கால் வைத்திருக்கின்றோம். நல்ல பல கருத்துக்களை வருகின்றார். அதாவது ஆரம்ப பிரிவின் நோக்கம், அது மட்டுமல்ல அவருடைய எதிர்கால இலக்கு சம்பந்தமான விடயங்கள், பெற்றோர்கள் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கிய எமது ஆரம்ப பிரிவு அதை அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகள். ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்தில் அவர் ஆவேசமாக பேசினார். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அவருடன் நான் கல்வியற் கல்லூரியில் தொடர்பாக இருந்திருக்கின்றேன் என்ற சீனியராக இருக்கின்றார் அவர். எனவே அவரை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு விடயத்தில் கையெடுத்தால், ஒரு விடயத்தில் கைவிட்டால் கடைசி வரை அவர் அதில் தொடர்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும். எனவே உங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம், நல்லதொரு அதிபர் கிடைத்திருக்கின்றார். அதாவது 100 ஆண்டுகளை நிறைவு பெற்ற பாடசாலை 101வது வருடத்தில் முதலாக காலடி வைக்கும் உங்கள் மாணவர்களின் எதிர்கால இலக்கிற்காக உங்களுக்கு கிடைத்துள்ள அந்த அதிபரை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடம்
ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி அடுத்ததாக தரம் 1 மாணவர்கள் உள்வாங்கல் தொடர்பான மேலதிக விளக்கத்தை வழங்குவதற்காக எமது பாடசாலையின் SDC செயலாளர் MNM ஃபைசல் அவர்களை பாடசாலையின் ஆரம்ப பிரிவு அலுவலர்களே, ஜமியத்துல் உலமாவின் உப தலைவர் அஷேக் நூர், உப செயலாளர் அஷேக் நூர் அமித் அவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பாடசாலை பழைய மாணவர் சங்கம், பாடசாலை பழைய மாணவியர் சங்கம், அத்தோடு நமது பாடசாலையிலே கல்வி அபிவிருத்திக்கென்று உருவாக்கப்பட்ட விஷன் 2028 குழுவின் தலைவர் உட்பட உறுப்பினர்களே, ஆசிரியர்களே, அத்தோடு நமது பாடசாலையின் முன்னாள் ஆலம் பிரிவு ஆசிரியர் அமைச்சர் அவர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டுக்காக முதலாம் தரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வந்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே பாடசாலை அதிபர் கூறிய மாதிரி இந்த பாடசாலையிலே 101வது அதாவது ஆண்டிலே உங்கள் பாடசாலையிலே உங்கள் மாணவர்களை சேர்க்கிறீர்கள். அதில் குறிப்பாக அவர் குறிப்பிட்ட விடயம்தான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலையிலே வாரத்தில் ஒரு நாள் ஆக்டிவிட்டி டே என்று ஒரு நாளை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதற்கு அவர் குறிப்பிட்ட விடயம் கொண்டுதான் அந்த நாளையில் உங்கள் பிள்ளைகள் டிஷர்ட் போட்டு கெப்பணிந்து ஒரு வித்தியாசமான உடையில வருவார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலையிலே முதலாம் ஆண்டுக்கு நாங்கள் மாணவர்களை சேர்க்கும் பொழுது அவர்களிடம் ஒரு பணத்தை நாங்கள் அளவிடுவோம். அது எல்லா பாடசாலையிலும் இருக்கின்றது. அது குறிப்பாக பெரிய பாடசாலையில் 1 லட்சம் 2 லட்சம் 25,000 அப்படி ஒவ்வொரு கணக்கை அவர்கள் பாடசாலையின் தரத்திற்கு ஏற்ற முறையில் அவர்கள் அதற்கு பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அதிபர் நிர்வாகம் கலந்தாலோசித்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக முதல் கட்டமாக ஒரு பேக்கேஜை வழங்கிருக்கணும். பேக்கேஜ் உண்டு. அந்த பேக்கேஜில் வந்து அழகு போய் வந்து ஒரு பிள்ளைக்கான ஒரு பேகு, ஸ்கூல் பேரை போட்டு ஒரு பேகு, அதோட டிஷர்ட் பேகு கேப் உண்டு. அதோடு சேர்த்து 2 வருடங்களுக்கு, முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு, உங்களுக்குள்ள வந்து 2024 முதலாம் ஆண்டு 25 2ஆம் ஆண்டு, அவன் முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கு தேவையான அனைத்து கற்றல் உபகரணங்கள், அதில் பென்சில்லேருந்து விசில் போர்ட்லேருந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களோட பிள்ளைக்கு தேவையோ, எத்தனை பென்சில் தேவை, எத்தனை கலர் புள்ளி தேவை, எல்லாம் வந்து அதில் அடங்குது. அப்போ அதில் வர பேக்கேஜில் வரது வந்து ஒன்று பேகு, ஸ்கூல் பேக் ஒன்று வருவது, டிஷர்ட் உண்டு, ரெப் உண்டு, அதோடு சேர்த்து கற்றல் உபகரணங்கள். இது எல்லாத்துக்குமாக சேர்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் பணம் போகுது. அதை நாங்கள் மிச்சம் உங்களோட பொருளாதார நிலைமை கருத்தில் கொண்டு குறைச்சி 6,500 ரூபா கூட அளவிடுவோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த 6,500 ரூபா வந்து ஸ்கூலில் வந்து சேர்றது இல்லை, அது திருப்போட பிள்ளைக்கு தான் வருது. 6,500 ரூபா ஸ்கூலுக்கு அந்த குறிப்பிட்ட கொடுத்தாக்கா அது வந்து உங்களோட பிள்ளை தான் ரிட்டர்ன் வருவது. அதில் வந்து 4 விடையே வழங்குது. ஆகவே அதை நீங்கள் சேரவங்க ஒரு குழுவை நியமிச்சு அவர் அந்த சிலரிடம் அந்த விஷயத்தை பொறுப்பு கொடுத்து அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய மாணவர்களுக்கான புதிய வகுப்பு பிப்ரவரி 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் மாதம் இன்னும் ஒரு 3 கிழமை 4 கிழமை இருக்குது. அப்போ அதற்குள்ள இந்த ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு 2017ஆம் ஆண்டும் நாங்கள் அந்த 2017ஆம் ஆண்டும் முதலாம் தரத்தில் சிலைகள் எடுத்த கணக்கு வந்து 5,000 ரூபா. அப்போ அன்றைக்கு 5,000 ரூபாவும் இப்போ 6,500 ரூபா டிஃப்ரெண்ட் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. அந்த டைமில் பாம்பன் 50 ரூபா, இப்போ வந்து 120 ரூபா. அப்போ உங்களுக்கு பணவீங்க அப்படின்னு விளங்கும் உங்களுக்கு. அப்போ ஆகவே இந்த 6,500 ரூபா அந்த பணம் வந்து அது ரிட்டர்னோட புள்ளே தான் வருவது. அது பெரிய ஏன்னா உங்களுக்குள்ள வந்து நீ இப்போ பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலி வாங்க அப்படி அதை கொடுத்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும். அதோட குறிப்பாக நான் இன்னொரு விஷயம் எடுக்கணும்னா, இப்போ அடிக்கடி குறிப்பிட்ட விஷயம் தான் எங்கள் பாடசாலைக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருட காலங்களாக தரம், அதாவது அதிபர் சேவையில் உள்ள அதிபர்கள் பாடசாலைக்கு கிடைக்கிறது. 100ஆண்டு விழாவுக்கு பின்னால் நம்ம பாடசாலைக்கு 4 தளம் அதுக்கு ஒரு குழு கொண்டு சில நியமிப்பாரு. அந்த குழுவோட தொடர்பு கொள்ளும்போது அதில் அந்த சரி மற்ற விஷயங்களை இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே முடிச்சிடுவாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஆகவே உங்களோட ஒத்துழைப்பை கொடுத்து இந்த ஸ்கூலில் பாடசாலையை அவரோட கனவு பாடசாலையாக அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று இவ்விடம் வருகை தந்துள்ள அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் செயலாளர் அர்கம் நூர் அமீத் அவர்களை சொற்பொழிவு ஆற்றுவதற்காக
السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய பின்தொட்ட ஜஹீரா பாடசாலையின் பிரைமரி பிரிவின் அலிஃபர் ஆசிரியர்கள், ஏனைய ஸ்டேஸ் ஓவிய அங்கத்தவர்கள், வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தூய்மையான எண்ணங்கள், ஹாஜாத்கள், ஹவாக்கள், காணும் கனவுகளை அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் ஆசிராலையும் உங்களுக்கு அந்த கனவுகளை அடைந்து கண்ணியமாக வாழ்ந்து இந்த உலகத்திலேயும் ஆசிராலையும் கௌரவத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. கணியத்துக்குரிய பெற்றார்களே, உண்மையிலே அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தைய ஒரு கிஃப்டாக அமானிதமாகத்தான் அல்லாஹ் வழங்குகிறார். இந்த புல்ல நாங்கள் வெளிரங்கமாக சொன்னாலும் இது ஏண்ட புல்ல என்று எங்கட புல்ல அல்ல, அல்லாஹுடைய புல்ல. நாங்களும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. அதான் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி என்பது மௌத்தாயினருக்கான துவா அல்ல. மௌத்தாயினருக்கான துவா அல்லாஹ் மஃபிர் லஹும் வர்ஹம். இன்னா லில்லாஹ் என்பது எங்களை ஈமான திரும்ப புதுப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அதிகமான நேரம் மௌத்தாயினோட இன்னா லில்லாஹ்னு சொல்றோம். ஆனால் எங்களுக்கு அது என்னன்னு கூட எங்கட சிந்தனையில வாரல. அது எங்கட ஈமான புதுப்பிக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு சொந்தமானதல்ல, அவனிடத்திலிருந்து வந்தோம், அவனிடத்துல நாங்கள் திரும்பி போகிறோம். அமானிதமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த அமானிதத்தை பெற்றார்கள் நாங்கள் சுமந்திருக்கிறோம், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனியவர்கள் சுமந்திருக்கிறார்கள். எங்கள் அதிபர் சொன்னார் ஒரு அழகான ஒரு ஹதீஸை, பொறுப்பை பற்றி. இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்கிற காலத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அந்த புள்ள ஒரு தவறான வழிக்கு போனா, அல்லது அந்த புள்ள தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிள்ளையா மாறினா அதுக்கு நாங்கள் எல்லோரும் வகை சொல்லணும். ஆனால் அதோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ். நாங்கள் யாரும் இன்னொரு எங்களால் பிளேம் பண்ண முடியாது. இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை தான் ஒரு கூட்டாக the last 150 years 200 years ஒரு மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டாக சமூகமும் பெற்றாரும் சேர்ந்து எப்படி இந்த பிள்ளைய ஒரு பிரயோஜனமான ஒரு பிள்ளையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலன் நாஃபியா, பிரயோஜனமான ஒரு மனிதன், தனக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, மனித இனத்துக்கு, அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் அந்த பிள்ளையால நலம் உண்டாகணும். அவர் கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய, பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறும். இதுதான் எங்களோட விஷன்ல இருக்கிற ஒரு மெயின் விஷன். இந்த பாடசாலை ஜேர்னி அல்லது குர்ஆன் மதரசாவுக்கு அங்க அனுப்புறது இங்க அனுப்புறதெல்லாம் எங்களோட குறிக்கோள். முதலாவது பாடசாலைக்கு அனுப்புற எங்களோட பிள்ளைல கிராஜுவேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனாக தொழில் கொண்டு எடுத்து கொடுக்குறாள், அதை மாற்றிக்கோங்க. இந்த காலத்துல உலகத்துல சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, குவாலிஃபைட், ரிஸ்க் அல்லாஹ் கையில் இருக்கு. பணத்துக்காக வேண்டி, தொழிலுக்காக வேண்டி அல்ல. இதுதான் இருக்கிற பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் மாற்றணும். எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் ப்ரொஃபஷன், எஜுகேஷன் இஸ் ஃபார் லைஃப், எஜுகேஷன் இஸ் டு கண்ட்ரிபியூட் டு ஹியூமனிட்டி. கல்வி என்பது அது வாழ்க்கைக்கானது. கல்வி என்பது சமூகத்துக்கு, மனித இனத்துக்கு பங்களிப்பு செய்வதற்காக. கல்வியை நாம் கற்றுக்கொள்வது லாஸ்ட் 100 இயர்ஸாக அப்படிதான் நாம டிசைன் பண்ணிக்கிறாங்க. மேற்கிய உலகம் நான் எஜுகேஷன் என்றதுல ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனா இதுல கன்செப்ட்ல இவால்வ் ஆகணும், மாறணும் என்றதுல தான் நாங்கள் இருக்கோம். இந்த பள்ளியில குப்பை அடிக்கிறதா, டோம் கண்டிக்கிறதா, ஏன் டோம் அடிக்கிறது? அது எங்க சின்னமா? இஸ் இட் அவர் ஐடென்டிட்டி? பள்ளிக்கின்ற டோம் இஸ் இட் அவர் ஐடென்டிட்டி? அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். தட்ஸ் வாட் வி திங்க். இதான் பள்ளி. பள்ளியில் காட்டுறதுக்கு டோம் வாஸ் டிசைன். டோம் டிசைன் பண்ணப்பட்டது என்னன்னா, இந்த பிஏ சிஸ்டம் இல்லாம இமாம் வந்து அல்லது ஹத்தீப் பேசினா யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாம எல்லாருக்கும் கேட்கறதுக்கான ஏர் அண்ட் சவுண்ட் பேலன்ஸ் பண்ணாங்க.
அவங்களுக்கு யார் அந்த மேத்ஸையும் அந்த பிசிக்ஸையும் பயன்படுத்தி கொடுத்தது? தட்ஸ் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். அப்படிதான் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் தான் ஏர் பேலன்ஸ், சவுண்ட் பேலன்ஸ், டெசிமல் வருது. அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சா 200 years ago? இருந்துச்சா இல்லையா? திஸ் சிஸ்டம் வாஸ் they were developed human being, educated. சிஸ்டம் மாறி மாறி போகுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த எஜுகேஷனை வெரி நேரோ பண்ணி ஒரு ப்ரொஃபஷனோட, ஒரு தொழிலோட வகுத்து பசிக்கு தான் ஆக்கி வச்சுங்க. எஜுகேஷன் இஸ் அதுக்கல்ல. பாடசாலைக்கு கூட புள்ள வாரது அதுக்கல்ல. பாடசாலைக்கு கூட புள்ள வாரது ஒரு கண்ணியமான, பலமான, வளமான ஒரு பிரஜையாக மாறி கண்ட்ரிபியூட் பண்ணுது. நாங்கள் மனிதர்கள். பசி என்றது மிருகத்துக்கும் இருக்குது. அது என்ன செய்யுது? அது படிச்சு இல்லை, ஆனால் அதை என்ன செய்யுது? பசியை தீர்த்துக்கொள்ளுது. இப்போ வாயாவிட்டால் இதுதான் மிக முக்கியமான விஷயம். குர்ஆனும் இஸ்லாமும் இதை நல்ல நினைவு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மார்க்கத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அந்த மார்க்கம். இந்த மார்க்கம் என்பது மனித புனிதனாகவும் ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாகவும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய பர்பஸ், இந்த உலக வாழ்க்கைக்கு எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, எங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கான். அந்த பர்பஸை நிறைவேற்றுவதற்கான ஒரு மேனுவல் கைட் தான் இந்த தீன், இந்த இஸ்லாம். அது சரியா அவர் ஃபாலோ பண்ணினா he will fulfill the purpose of his existence. இந்த உலகத்தில் இருக்கிறதுடைய purpose, every second, every minute will be meaningful. அர்த்தமுள்ளதா? எவ்வளவு காலம் வாழ்ந்ததல்ல, வாழ்ந்த காலம் தனக்கும் தனக்கு சூழ் இருந்தவங்களுக்கும் அர்த்தம் உள்ளதாகவும் தன்னை படைச்ச ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கிராட்டிடியூட் எப்படி அப்ரிஷியேட் பண்றது. பிரின்சிபல் ஒரு விஷயத்தை சொன்னாரு, பிளேமிங். ஒரு மிக முக்கியமான ஒரு படித்தவன் இருக்க வர வேண்டிய ஒரு கேரக்டர். ஐ எம் a graduate, நான் படித்தால் அவர்கிட்ட வரக்கூடிய மிக முக்கியமான சிலாக்கள் பெரிய டிகிரி லிஸ்டிங் இந்த அவருடைய ஒரு ஆட்டிடியூட்ல காணலாம். ஈஸி எஜுகேட்டட், ஈஸி இன்டெலிஜென்ட். அவருடைய குணத்துல ஒன்று என்னன்னா, ஒரு இடத்துல போனால் பல குறைகள் இருக்கும். படித்தவன் பாப்பா, அட இன்னைக்கு ஒரு நேரம் இருக்குது, எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஹாப்பியா சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் லைஃப் 3F. faith, family and fun. faith, family, fun. faith என்றா ஈமான். எல்லா நேரமும் அவன் என்னை கைவிட மாட்டான், யாருக்கும் பயமில்லை, அவனை கொண்டுதான் நடக்குது. இதெல்லாம் டீட்டெயிலா பேசியலுமான தலைப்பு. ஃபேமிலி எப்பயும் உறவு, ரிலேஷன்ஷிப் இஸ் மேட்டர்ஸ். ஃபேமிலி டைம் இட்ஸ் குட் டைம், ஃபன் டைம். ஆனால் இப்போ எங்களோட சூழல் எல்லாம் ஃபேமிலி டைம் இஸ் நாட் அ குட் டைம். என்வாயர்மெண்ட்லாம் மாறி ஃபேமிலி டைம் என்றால் வி டோன்ட் லைக், எனக்கு விருப்பம் இல்லை ஃபேமிலி டைம். ஃபன் ஃபன்னா நண்பர்களோட விளையாடுறது இருக்கிறது. ஒருத்தர் கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், சந்தோஷமாக, ஹாப்பி இண்டெக்ஸ். இப்போ முந்தி ஜிடிபி பார்த்தாங்க. ஜிடிபின்னா கிராஸ் என்ன, ஜிடிபின்னு சொல்கிறோம், டொமஸ்டிக் ப்ராடக்ட். இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜன பிரஜையுடைய அளவுக்கு எங்களுடைய அவுட்புட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இம்போர்ட் இருக்குது, ஹாப்பி இண்டெக்ஸ் என்னது இருக்கு. ஹாப்பி இண்டெக்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் வாழக்கூடிய பிரஜைகள் எவ்வளவு வீதம் சந்தோஷமாயிருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அதெல்லாம் மாற்றி போட்டிக்கிறோம். புழல் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். இந்த 10 years இஸ் தேர் ஃபவுண்டேஷன் என்ன வச்சுக்கோங்க. அவருடைய பெரிய ஒரு ஜேர்னிக்காக நீங்கள் அவரை தயாரிக்கிறீங்க, அவசரப்படாதீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்று படிக்கிறது ரிசல்ட்ஸுக்கு அல்ல, நாட் ஃபார் எக்ஸாம். உங்களோட பிள்ளை they must enjoy this environment. என்ஜாய் 10 வயசுக்கு கீழே அல்லாஹ் கூட அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரைஸ் கொடுத்துல, நோ ப்ரெஷர் போதே. இன்னும் அடிஷனல் 2 years மேல போகலாம், 12 years ஆக்கலாம். ஆனால் 10 இட்ஸ் a play time. அவங்க விளையாடுவோம். அவங்களுக்கு ஏன் தேவையில்லாத அழுத்தம்? ஒரு வளரக்கூடிய புள்ள ஃபவுண்டேஷனுக்கு தேவையான அந்த அதிகமான அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா the child will not grow. அந்த புள்ள வளரும். நல்லா எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்காங்க. நாங்கள் தேவையில்லாத காம்படிஷன்,
ஃபேமிலிக்குள்ள கம்பேரிங் பிரின்சிபல் இன்னொரு விஷயம், பல விஷயங்களை முன் வச்சாங்க. ஒவ்வொரு பிள்ளை யாரையும் கண்டோம், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் யூனிக். எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இட்ஸ் யூனிக், அவர் ஐ ரேஸ் ஆர் யூனிக். எங்களை போல இன்னொருத்தர் அல்லாஹ் படைச்சில்லை, எங்களோட பிள்ளையை போல இன்னொரு பிள்ளை அல்லாஹ் படைச்சில்லை. இவன் இந்த ட்வின்ஸ் வந்து அவங்க only the features they are similar but their eye rays and the fingerprints are different. அவங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான யூனிக். நாங்க என்ன செய்ய பார்க்கணும்னா எங்களோட புத்திக்கு வர டாக்டர் இன்ஜினியர் இது போட்டிக்கிறோம். எங்களுக்கு தெரியாத எத்தனையோ ஃபீல்டு இருக்குது, உலகத்துக்கு நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய எத்தனையோ இருக்குது. உலகம் பேசுது கிரீன் எக்கனாமி, என்வாயரன்மெண்ட்டை பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும் ஒரு துறவண்டு இருக்குது மெமர்காலஜின்னு சொல்லி, எனக்கு தமிழில் அது தெரியாது. தமிழ் வந்து சார் சொன்ன மாதிரி நான் தமிழில் வந்து ஸ்கூலில் படிக்கல. பிரைமரி எஜுகேஷன் வாஸ் சிங்களீஸ் அண்ட் தென் இங்கிலீஷ், அரபிக் எல்லாத்துக்கும் போகிறோம். நான் ஆலிமாய் வந்து இந்த சமூகத்தை அட்ரஸ் பண்ணுறேன்னா ஐ நீட் டு ஸ்பீக் தமிழ். ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் தமிழ். அப்படி தான். ஸோ நத்திங் ராங். லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஒரு மொழியை பேசுகிறதுனால ஒருத்தர் உயர்வு போகிற கீழே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அது என்னன்னா ஆண்ட்ஸ் எரம்பிக்கு தானே. ஆண்ட்ஸ் அந்த ஆண்ட்ஸுடைய முழு லைஃபையும் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு தனியான ஒரு சயின்ஸ். ஆண்ட்ஸ் லிவ் சிமிலர் டு ஹியூமன் பீயிங். இட் லிவ்ஸ் இன் அ காலனி. எறும்பு வந்து மனிதர்களை போகிற ஒரு காலனியில் வாழும். அதுக்கு ஒரு லீடர் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறார், சூரத்துல் நம்ல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த எறும்புக்கும் அல்லாஹ் சும்மா நம்மள சொல்லல, நல்லா நினைச்சுக்கோங்க. எத்தனையோ படைப்பு இருக்குது, அல்லாஹ் சிலதை தான் என்ன செஞ்சுக்கிறான் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணிக்கிறான். நம்ல் நம்மளை போல ஆங்கர் போல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், டேட்டா கலெக்ஷன் செய்யக்கூடிய ஒரு கிரீச்சர் இல்லை. வெரி ஸ்மால் கிரீச்சர், ஆனால் அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அதுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ரெய்னி சீசன் வரப்போதும், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை பற்றி மட்டும் இல்லை யோசிக்கும். என்ன அதில் முழு கொலனியும் யோசிக்கும். எக்ஸ் முட்டையை போட்டுக்க, முட்டையை பாதுகாக்கணும். பெரிய டீம் ஒர்க் கொண்டு நடக்குது, பெரிய பிளானிங் நடக்குது. ஒரு டேஞ்சர் வருது, அந்த டேஞ்சரை இனம் கண்டு ஒரு ஆண்ட் இனம் கண்டா கம்யூனிகேட் பண்ணும் எல்லாத்துக்கும். அதுதான் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். இந்த ஆண்ட் தூரத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படம் வருது. இந்த ஆண்ட் அந்த டேஞ்சரை, அந்த காலனியை தாண்டி தான் அந்த ஆண்டுடைய எறும்புடைய அந்த இது அப்ப அந்த ஏரியாவை இந்த படம் தாண்டி போனா என்ன நடக்கும்? They will not notice. இப்போ உடனே இந்த டேஞ்சரை கண்டத்தோட இந்த எறும்பு சொல்லி யா அய்யுஹன் நம்ல் உத்குலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். அவங்க தெரியாம எங்களை மிதிச்சிடுவாங்க, நீங்க அவசரமாக பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. அதல்லவா நாங்க மனிதர்கள், ஹியூமன் பீயிங். ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வேலை செய்து இது ஒரு டீட்டெயிலாக கொஞ்ச நேரம் பேசக்கூடிய ஒரு இடமல்ல. மிக முக்கியமாக இந்த 10 வருஷ காலம் என்பது 10 வயசு வரைக்கும் இந்த காலம் எங்கள் புல்லருடைய ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல நாங்கள் புல்லருடைய 4-5 ஏரியாக்களை வளர்க்கறதுக்கான முயற்சி. இது நான் பேசுறது குர்ஆன் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெத்தடாலஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புல்லருக்கு ப்ரெஷர் பண்ணல. இப்போ அதை மாற்றுறாங்க. எங்களோட எஜுகேஷன் பாலிசி மாறுது. இது ஒரு காம்படிட்டிவாக ப்ரெஷர் பண்ணி எக்ஸாமுக்காக வேண்டி அல்ல எங்கள் புல்லல் படிக்கிறது. முதலாவது இந்த புல்லல் ஆன்மீகம். புல்லலுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள உறவை நாங்கள் அன்பால, நாங்கள் பயங்காட்டி அடிச்சல்ல, அன்பால ஏராளமான விஷயங்களை சாதிக்கலாம். புல்லல் படிக்கிறத அவங்க நேசிக்கும். they must love reading. அது எப்படி உருவாக்குறது? அதுதான் டீச்சர்ஸுடைய, பேரண்ட்ஸுடைய மிக முக்கியமான ஒரு ஜாப். படிச்சு கொடுக்கறது அல்ல, அந்த படிக்கிறவனும் வாசிக்கணும், நான் விளங்கணும், எத்தனையோ விஷயத்தை நான் படிக்கணும், நான் இவ்வளவு பெரிய கண்ட்ரிபியூஷன் செய்யணும், அதுக்கு நான் தயாராகணும், அதுக்கு நான்
ஆன்மீக ரீதியாக, உடல் ரீதியாக, பண்பாடு அஹ்லாக் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நான் தயாராகணும். அந்த தேவை அந்த பிள்ளைக்கு உணர்த்துறது. அதுக்கு போறோம் அந்த பிள்ளையை போயிட்டு தேடி படிக்கும். இப்போ ஸ்கூல்ல வந்து படிக்க செய்யறது தேவையில்லை. ஆனால் நாங்கள் செய்யற அந்த என்வாயரன்மெண்டிங் டிசிப்ளின் பிரின்சிபல் சொன்னால் மிக முக்கியம். என்ன? லேர்னிங் என்வாயரன்மெண்ட், டீச்சிங் டிசிப்ளின். இதுதான் மெயின் 2 ஜாப்ஸ். சக்சஸ் ஆன அகாடமிக்லி சக்சஸ் ஆன அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டால், இன்க்ளூடிங் த பிரின்சிபல், அவருடைய செல்ஃப் மோட்டிவேஷன்ல, செல்ஃப் ரீடிங்ல தான் எல்லாரும் அகாடமிக்ல சக்சஸ் ஆகும். ஆனால் அது ஆகிறதுக்கான முதல் ஃபவுண்டேஷன் அந்த என்வாயரன்மெண்ட், டிசிப்ளின். என்வாயரன்மெண்ட்டும் டிசிப்ளினும் வந்தா அதுக்கு பின்னால் அவருக்கு என்ன செய்யலாம்? அது ஒரு ஹேபிட்டாக மாறி அவர் தொடர்ந்து படிப்பார். இந்த 10 வயசு வரைக்குமான இந்த கால என்ன இருக்கிறது, இந்த புள்ளலை உல ரீதியாக ஸ்ட்ராங், பலமான புள்ளலாக மாற்றும். பலமான புள்ளலா இது மிக முக்கியமா. இன்றைக்கு உலகத்துல அதிகமாக மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசுறாங்க. பிசிக்கல் ஹெல்த்தை விட கூடுதலா மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் தான் பிசிக்கல் ஹெல்த்துக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஆனால் முஸ்லீம் உலகம், எங்கட ஸ்காலர்ஸ் 9th செஞ்சுரியில் ஈராக்கில் முதல் மென்டல் ஹெல்த்துக்கான ஹாஸ்பிட்டலை தயாரிச்சது எங்கட முஸ்லீம் உலகம். நாங்கள் முன்னோடிகளாக இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் 23 இயர்ஸ்ல லே பண்ணின ஃபவுண்டேஷன்ல வந்த அவுட்புட் தான் இதெல்லாம். நாங்கள் மிச்சம் பின்னுக்கு போயிட்டிருக்கிறோம். நாங்கள் மார்க்கம் என்றது மிச்சம் வரையறைச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முஸ்லீம் என்ற எல்லா நிலைமையிலையும் மார்க்கம் தான். இது மார்க்க விவகாரம், உலக விவகாரம் என்று ஒன்று இல்லை. எங்களுடைய எல்லா விவகாரமும் மார்க்க விவகாரம் தான். எல்லா விவகாரம் மார்க்கம் என்றது சில ஐடென்டிட்டியை வச்சு இதுதான் ரிலிஜியாசிட்டி, ரிலிஜியஸ் ஐடென்டிட்டின்னு நாங்கள் ஆக்கி வச்சிருக்கோம். முதலாவது ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியில வெளிரங்கமான ஆடையோ வெளிரங்கமான ரூபம் அல்ல, அந்த மனநிலை தான் ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி. நீங்க ஒரு ரிலிஜியஸ் ஆன பர்சன், யூ ஆர் த மோஸ்ட் ரிலிஜியஸ் பர்சனுக்கான என்ன அடையாளம் சொல்லுங்க? உங்களை நீங்க சொன்ன நான் ஐ எம் a religious person. யூ மார்க்கம் உள்ள ஒரு மனுஷன். நாங்கள் சொல்றோம், இப்ப சொல்றோம், அதை சொல்றோம், தொழுகிறோம், இதெல்லாம் அவுட்புட். நான் சொல்லுவோம், முதலாவது மைண்ட். ஈமான் இல்லாம தொழுதும் வேற இல்லை. சில ஆட்கள் தொழுகிறாங்க, அவங்களோட தொழுகை எந்த வித இதுவும் இல்லை. முதலாவது உள்ளம், ஃபெய்த். ரிலிஜியஸ் பர்சனுக்கான 2 மனநிலை. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனநிலையில தான் கைப்போட எங்களோட மனநிலை. முதலாவது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள மனநிலையில நீங்க எப்பயும் 2 உணர்வு. பிளேம் பண்ண மாட்டீங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனநிலை. நத்திங் டு பிளேம். A very religious person. தொழுதாங்க, தொழுது எனக்கு அதைத்தா இதைத்தா கேட்கறதில்ல. சொன்னாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கும். நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க, 5 நேரம் தொழுகிறீங்க, நோம்பு பிடிக்கிறீங்க, எல்லாத்தையும் என்னென்னெல்லாம் வைக்கிறோ, ஆனா உள்ளத்தால இஃப் யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங், இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, நீங்க இருக்கிற நிலையில யூ ஆர் நாட் a religious person. உங்களோட கண்டிஷன்ல உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கசால உங்களுக்கு தெரியும் பலஸ்தீன்ல என்ன நடக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் அரான் பூத், யூகே ஜேர்னலிஸ்ட், கசாவுக்கு போற இப்ப இல்லை 20 years ago அகதியாக இருக்கிறாங்க. அவ ரெக்கார்ட் பண்ண போறாங்க, பேட்டி காண போறாங்க. எல்லாம் பேட்டிட்டு வந்து யூகேக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூல, என்னப்பா நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்ன? சொன்னாங்க, நான் அந்த வீட்டுகளுக்கு போனேன், அந்த அகதி முகாம்களுக்கு போனேன், திண்ணை இல்லை, பிள்ளை இழந்திருக்கிறாங்க, தகப்பனை இழந்திருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிறாங்க. அந்த நிலையிலையும் அவங்களோட ரப்ப அவங்க குறை சொல்லல. அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இருந்த ஈச்ச பழத்தில் அறவாசிகள் வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு என்ன இருக்கப்பா? உங்களோட வீட்டை இழந்திருக்கிறீங்க, கணவனை இழந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் இழந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்ப மூச்சு எடுத்துக் கொண்டு இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ்
நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று விரும்புகிறேன். இதுதான் அவ இஸ்லாத்துக்கு வரதுக்காக அவன் சொல்றா, நாங்கள் யூகேல கொஞ்சம் விதை இன்னைக்கு ஷைனா அல்லண்டா கம்ப்ளைண்ட் பண்றோம். காலையில் எழுந்துறோம், கொஞ்சம் விரும்பி பெண் கொஞ்சம் அங்கால இருந்து அப்செட் ஆகுது, கொஞ்சம் அங்கே இங்க இருந்தா கம்ப்ளைண்ட் பண்றோம். ஏன்னா வெரி கம்ஃபர்ட் லைஃபுக்கு நாங்க வாழ்ந்துட்டோம். நோ அப்ரிசியேஷன் அண்ட் ஆல். எவ்வளவு இருந்தும் ஹாப்பி இல்லை லைஃப்ல, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஹாப்பி. இதுதான் ஐடியா ஆஃப் ஃபேத், இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம் உள்ளவருடைய மனநிலை. எங்கள்கிட்ட அது இருக்குதா? எங்கள்கிட்ட புள்ளல்ட்ட அது இருக்குதா? இதை உண்டாக்குறதுக்கு தான் தொழுகை, இதை உண்டாக்குறதுக்கு தான் நோம்பு, இதை உண்டாக்குறதுக்கு தான் சதக்கா, இதை உண்டாக்குறதுக்கு தான் எல்லாமே. இது உண்டாக்குறதுக்கு தான் ஜமாத் போறதும், இது உண்டாக்குறதுக்கு தான் கதிர் கொடுக்கறதும், இது உண்டாக்க போறதுதான் மஜ்லிஸ் வைக்கிறதும், ஸலவாத் சொல்றதும், எல்லாமே இதை உண்டாக்குறதுக்கு. ஆனா அதுல சண்டை இது இல்லையா? இது இல்லை, நாட் அப்ரிஷியேட்டிங். இதுதான் ப்ரேயிங். அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்க்கறல்ல, உள்ளத்தை பார்க்கறோம். முதலாவது விஷயம். நான் ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்டா, அது எங்கள்கிட்ட வராம எங்கள்கிட்ட புள்ளட்ட வராது. நாங்க பார்க்குறோம், நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறோம், நாங்க செய்யாததை அவங்கள செய்ய வைக்க. இட் வில் நாட் பி. உங்களோட புள்ள குரானை மனப்பாடமாக்கணும்னா நீங்களும் சேர்ந்து அந்த புள்ளையோட மனப்பாடமாக்கணும். நீங்க ஸ்லோ ஆயிப்பீங்க, அவன் ஃபாஸ்ட் ஆயிப்பாங்க. யூ வில் அச்சீவ் இட், தே வில் அச்சீவ் இட் குயிக்கர். நாங்க டைம் டேபிள் போட்டு இவளுக்கு போ புள்ள படிக்கணும்னா நீங்களும் சேர்ந்து உட்கார்ந்து வாசிங்க. நீங்க வாசிங்க, அவங்க கேட்கணும், அவங்க வாசிங்க, நீங்க கேட்கணும். They will study. The primary educationல academically only 3 areas நீங்க கவனம் செலுத்தணும் என்று இந்த ஸ்டடி சொல்லுது. I might be wrong principle, you can rectify. ஒன்று reading language ability. புள்ள ரீட் பண்ணணும், அந்த ரீடிங் திங்க் ஆகணும், ப்ரொசஸ் ஆகணும், லாங்குவேஜ் பிளட்ல ஓடணும். நம்பர் 2 மேத்தமேட்டிக்ஸ். இது புள்ளட மூணாவது பிசிக்கல் என்வாயரன்மெண்ட். வெரி இன்க்விசிட்டிவ் ஸ்டூடெண்டாக மாறும், பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிடும், எதை கண்டாலும் யோசிக்கிற திங்கிங், கொஸ்டின் பண்ணக்கூடியவர்கள். இந்த 3 எபிலிட்டியை இந்த பிரைமரியில நீங்க அடைஞ்சிங்கன்னா